இன்று திருவள்ளூர் மாவட்டம் பிஞ்சிவாக்கத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்திற்கு நிறையா உதவிகள்லாம் கேட்டிருந்தாங்க. எங்களால் முடிந்த உதவியாக இந்த முதியோர் இல்லத்தில் வந்து டாய்லெட் வசதி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 5 டாய்லெட்டு அதாவது வீல் சேர்லேயே டாய்லெட் போகிற மாதிரி வசதிகள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச உதவியாக ஒரு 5 டாய்லெட்டு அந்த வீல் சேர் அது வாங்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு 100 நைட்டி. ஏன்னா வயசானவங்க இவங்க வந்து ஒன்லி லேடிஸ் தான் இருக்காங்க இங்கே. ஸோ அவங்களுக்கு வந்து நைட்டி, அப்புறம் துண்டு, அப்புறம் மதிய உணவு இதெல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச உதவியாக செய்திருக்கோம். இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து தம்பிகிட்ட வந்து நிறையா பேர் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம முதியோர் இல்லத்தில் வந்து டாய்லெட் வசதி இல்லை, அதனால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. தம்பி வந்து கேகே குக்கிங் சேனல், அந்த சேனலில் உள்ள தம்பி சுனில் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிஞ்சிவாக்கத்தில் முதியோர் இல்லத்துக்கு வந்து டாய்லெட் வசதி இல்லைன்னா, அதனால் டாய்லெட் போகிற மாதிரி வீல் சேர் எதுவும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த தம்பியோட உதவியோட, அப்புறம் அம்பிகா சொசைட்டி அன்பு அவர்களும் நம்மள்கிட்ட சொன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி நம்மளாம் சேர்ந்து வாங்கி தரலானே அப்படின்னு. அதனால் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த முதியோர் இல்லத்திற்கு என்னால் முடிந்த உதவியாக இதெல்லாம் வந்து செய்துட்டு வரேன். இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படின்னு நான் சொல்ல வரல. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு வசதி வாய்ப்பே இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியான கூல் சுரேஷே இவ்வளோ செய்யும்போது, நிறையா பேர் பண வசதி படைத்தவர்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லை, இன்று ஐசரி கணேஷ் ஐயா அவர்களுடைய தாயார் இறந்து மறைந்து இன்றோட 2 வருடம் ஆகிறது. ஸோ இந்த 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை அவர்களுக்கும் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணும், அதனால் ஒரு நல்ல காரியம் செய்வோம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை செய்திருக்கோம். ஸோ எங்களால் முடிந்த உதவியாக இதை செய்துட்டு வரோம். நீங்களும் இந்த மாதிரி இன்னும் நிறைய உதவிகள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நடிகர் சிம்புவோட தீவிர ரசிகர். அவர் படத்தை கையில் எண்ணி வந்து பார்த்துருக்கோம். புதுசாக இப்போ ஐஸ்வரி கணேசன் போட்டோ கையில் எண்ணி அவர் ரசிகரா இப்போ இல்லைங்களா? நீங்கள் ரசிகர்லேருந்து விலகிட்டீங்க? இல்லை, ரசிகர்லேருந்துலாம் விலங்கல. எப்பவுமே அவர் என்னுடைய மனசுக்குள்ளே தான் இருக்கார். அதற்கு காரணம் ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள். அவர் வேற, சிம்பு சார் வேறெல்லாம் இல்லை, 2 பேரும் ஒன்று தான். வெந்து தணிந்தது காடுக்கு காரணம் நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, வெந்து தணிந்தது காடு பார்ட் 2வும் நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் சிம்பு அவர்களை வச்சு தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் சிம்பு அவர்களுக்கும் ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்குமே எப்போவுமே ஒரு தொடர்பு உண்டு. இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னுடைய 2 கண்கள், ஒரு கண்ணு வந்து சிம்பு அவர்கள், இன்னொரு கண்ணு வந்து ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள். ஸோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் இந்த நலத்திட்டங்கள் செய்துட்டு வரோம். சமீபத்தில் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறதா பரவலாக பேச்சு ஏற்பட்டு, எப்போ இணைய போறீங்க? இல்லை, அது உண்மைதான். தமிழக வெற்றி கழகத்தின் கூட கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி இணைவது உறுதி. இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகம் விஜய் சாரும் கூல் சுரேஷ் கட்சி கூல் சுரேஷும் இணைந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் செய்து கொண்டு தான் இருப்போம். அது 26 எலெக்ஷனில் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது தெரிய வரும். ஆமாம், இல்லை, அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. டிசைன் எல்லாமே பண்ணியாச்சு, என்னோட ஃபோன்லலாம் இருக்குது. அதை வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். ஏன்னா இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது எலெக்ஷனுக்கு. விரைவில் மக்களுக்கு கூல் சுரேஷ் கட்சி கண்டிப்பாக பல நன்மைகள் செய்துட்டு வரோம். அதற்கு முன்னாடியே கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றமும் பல உதவிகள் செய்துட்டே வரும். நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்கிறதுக்கு கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நிற்பேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து அரசியல் கட்சியில் நின்று தான், அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை. எதற்காக சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி அது வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்க, என்னால் முடிந்த உதவியாக சிலதை தான் செய்ய முடியும். இன்னும் பல பேருக்கு பல உதவிகள் தேவைப்படுது. ஸோ அது வந்து அரசாங்கம் மூலமாக தான் பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரசியலுக்கு வந்தால் தான் மக்களுக்கு வந்து இன்னும் பல நன்மைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்னைக்கு வந்து கூல் சுரேஷ் கட்சி அப்படின்ற ஆரம்பிப்பதற்கான காரணம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பித்து கோடி கோடியாக பணத்தை சேர்த்து ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்றதுக்காகலாம் இல்லை, மக்களுக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிக்கிறது. அரசியல்